இன்னைக்கு நம்ம என்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துடலாமா? நாங்கள் வந்து வால்பாறைக்கு வந்த ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஆடி 18 நோன்புக்காக தான் வந்திருந்தோம். ஆனால் அன்னைக்கு எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது வால்பாறையில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியோட தான் அவங்களுக்கு வந்து லீவும் விட்டுருவாங்க. காலையிலேயே பலகாரம் கச்சாயம் எல்லாமே செய்வாங்க. சமைச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்படி தான் எங்கள் ஊரில் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி ஆடி 18 செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நானும் எங்கள் அக்காவும் பெட்டை விட்டு எந்திக்காமல் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நானும் எங்கள் அத்தையும் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ஊர் ஃபேக்ட்ரி. வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. நானே வாசல் நின்று தான் வீடியோ எடுத்தேன். எதுக்காக அங்கே போயிருக்கோம் அப்படின்னா 50 கேஜி டீ பவுடர் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் போயிருக்கோம். அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஃபார்மு. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணிட்டு பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. 25 கேஜா ரெண்டுனா எடுத்தோம். எடுத்துட்டு அதை வண்டியில் வந்து ஏற்றியாச்சு. அப்புறம் போகிறதுக்கே மனசு இல்லை. அத்தையும் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு அம்மாவும் தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் வரதுக்கே இஷ்டமே இல்லை. பாப்பாவும் அவங்கள விட்டு வர மாதிரி தெரியல. அப்படியே வண்டியிலேயே உட்காந்துட்டு இருந்தோங்க. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பலாப்பழம், அவகேடா, அதுக்கப்புறம் நிறைய எஸ்டேட்டில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. நேரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான். மழை சரியான மழை வேறு. நேரமாக கிளம்புன்னு கிளம்பிட்டோம். அப்படியே எங்கள் பெரியம்மாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல எக்ஸ் சேர்மன் அவங்களும் வந்துட்டாங்க. அப்படியே எஸ்டேட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா சேம் அதே கிளைமேட்டு தாங்க. என்னடா இது, வரும்போதும் போகும்போது இப்படியே இருக்குது. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போனோம். அதனால தான். அப்படியே கோயம்புத்தூரும் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.